புதிய கிருபை புதிய என்னை புதிய வல்லமையால் உன்னை நிரப்புகிறேன். அநேகருக்கு நீ உனக்காரியாக மாற்றும்படி உன்னை கத்து அபிஷேகிக்கின்றார். பாதம் பணிவே Hallelujah. Amen. I anoint you for the glory of the nations. I anoint you for the glory of the nations. And the nations shall see the power of God working from you. கர்த்தருடைய வல்லமையை நாடுகளும் தேசங்களும் உன்னிடத்திலிருந்து வருகிறதை கண்டு பிரமித்து கர்த்தரே ஆண்டவர், இன்னைக்கு உன் கரங்களில கர்த்தர் கொடுக்கிற வல்லமை, எனக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் உன் கையில இறங்குகிறது. நீ கையை உயர்த்தும் போது அநேக பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற ஜனங்க ஒரு சொல்லிலா விடுதலை பெறுவார்கள். உன்னை ஜாதிகளுக்கும் ராஜ்யங்களுக்கும் தேசங்களுக்கும் அதிபதிகளுக்கும் ஜபம் பண்ணும்படி உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இன்று நீ பெற்றுக் கொண்டிருக்க அதிகாரத்தின் வல்லமை உன்மேல் எப்பொழுதும் ஜீவன நாளெல்லாம் தங்கும். ஜபத்தின் வல்லமை உன்மேல் இறங்குகிறார். இனி கைவிடப்பட்ட தேசம் என்று கூறப்படாமல் உன் தேசம் வாழ்க்கைப்படும். இதோ ஜாதிகளும் ஜனங்களும் உன்னை தேடி வருவார்கள். கர்த்தர் உன் மூலமாக பேசுகிற வார்த்தையை கேட்டு அவர்கள் விடுதலை பெறுவார்கள். நீ ஜபிக்கும் போது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உடனடியாக இறங்கி தூதர்களை அனுப்பி நீ ஜபிக்கும் காரியங்களை கர்த்தர் உன் மூலமாக நிறைவேற்றி நடத்துகிறதை எல்லோ ஜனங்களும் பார்ப்பார்கள். இனி நீ சாதாரணமானவன் என்று அழைக்கப்படாமல் நீ கர்த்தருடைய ஊழியக்காரி என்றும் கர்த்தருடைய போதக ஞானத்தை உடைய சகோதரி என்றும் அழைக்கப்படுவாய். தீர்க்கதரிசன வரங்கள் உனக்குள் வெறும் வரங்களாம் இல்லாமல் நீ ஒரு தீர்க்கதரிசி என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ வெறும் வரங்களை உடைய ஒரு தேவ ஸ்திரீ அல்ல, நீ தீர்க்கதரிசி. You are a prophetess. இதோ கட்டுகிறதற்கும் இடிக்கிறதற்கும் நாட்டுகிறதற்கும் உன்னை நான் என்று ஏற்படுத்தினேன். உன் சுக வாழ்வு உன்னிடத்தில் வந்து சேரும். தேசமே நீ பயப்படாதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நீ பாடுகின்ற பாடலை கேட்கும் போது கர்த்தரின் ஆவியானவர் வருவார். நீ பாடும் பாடல்களின் வல்லமைகளும் தரிசனமாய் வரும். அநேகருக்கு சாட்சி உள்ள தேவ ஸ்திரீயாய் கர்த்தர் இந்நாளில் உன்னை அழைத்திருக்கிறார். இதுவரை பெற்றிராத அபிஷேக தைலம் உன்னை ஊற்றப்படுகிறது. ஆண்டவர் உடைய கண்கள் பூமியை சுற்றி உலாவும். ஆண்டுடைய 7 கண்கள் 7 ஆவிகள் உன்னை பார்க்கிறது. உனக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் முறியடித்து இனி உனக்கு விரோதமாக அவைகள் எழும்பக்கூடாதபடி கர்த்தர் ஒரு புதிய வல்லமை, புதிய அக்கினி அபிஷேகமும் ஒரு அக்கினியின் வல்லமை உன்மேல் சுற்றிலும் வைக்கிறார். உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாயிருப்பேன். ஹல்லேலூயா. உன் குடும்பம் உயர்த்தப்படும். இதுவரை நீ பெற்றாத எல்லா ஆசீர்வாதமும் உன்னை தேடி வரும்.
ஹalleluya. நீயோ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஸ்திரீ. உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருப்பார்கள். அவர்கள் உனக்கு உதவியாய் இருப்பார்கள். உன் மகனும் உன் பிள்ளையும் உன்னோட கூட சுகமாய் தங்குவார்கள். அவர்கள் எழுந்து பிரகாசிக்கிறதை உன் கண்கள் கண்டு நீ பிரமித்து, கர்த்தர் இவைகளை எனக்கு செய்தார், எதனால் நான் விசேஷித்தவன், நான் எதனால் விசேஷித்தவன் ஆண்டவரே என்று உன்னுடைய நாவுகள் சொல்லும். நீர் என்னோடு வருகிறீரே, உடைய வல்லமை என் மேல் இறங்குகிறது. The Lord gives anointing. What I received from Brother Benin. பெனினுக்கு கேத்ரின் குல்மன் இடத்திலிருந்து வந்தது. கர்த்தர் பெனின் மூலமாக எனக்கு கொடுத்தார். இதை கர்த்தர் உனக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். The fire anointing shall rest upon you. Hallelujah. The Lord shall bless your house. You shall eat in plenty, and you shall thank your Lord your God. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya சொல்லுங்க.